விருவீட்டுல இருந்து அணைப்பட்டி போற வழியில வந்துட்டு ஏறக்குறைய 300 ஏக்கருக்கு மேல வந்துட்டு அவங்க வந்துட்டு நிலங்கள் வந்து வச்சிருக்காங்க. பல இடங்கள்ல கோயம்புத்தூர், மெட்ராஸ் இந்த இடங்கள்ல எல்லாம் வந்துட்டு கவி அரசு அப்படின்ற பேர்லயும், வைபவ் சரண் கவி அப்படின்ற பேர்லயும் வேற வேற பேர்கள் எல்லாம் வந்துட்டு இப்ப சொத்துக்கள் வச்சிருக்காங்க. இப்ப இவங்களுக்கு இவ்வளவு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இருக்கு. இவ கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணி சம்பளம் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் நான் வந்துட்டு ஒரு நல்ல குவாலிஃபைடா படிச்சு நிறைய படிச்சிருந்தாலும் கூட பிரைவேட்ல வந்துட்டு எனக்கு போதிய சம்பளங்கள் இல்லாம மிக சிரமமாக இருக்கக்கூடிய கட்டத்துல ஒரு கட்டத்துல நான் வந்துட்டு இந்த வேலைக்கு பணம் கட்டினதுனால வட்டிக்கு வாங்கி கட்டிவிட்டு சாப்பிட்றது கூட வழி இல்லை. இந்த ஜெயபெருமாள் சிவகாமி இவங்ககிட்ட போய் நேரடியாக கேட்கும்போது அதை சொல்லி அழுகிறேன். இப்ப எப்படி நான் வந்துட்டு நான் இன்னைக்கு காலையில இருந்து அழுதுகிட்டே இருக்கேன். சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. நான் காலேஜ்ல பிரின்சிபலு, ஆனா சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம பட்டினியா போயிருக்கேன் கல்லூரிக்கு. இந்த குடும்பம் என்னையும் என்னை சார்ந்த நபர்களையும் நாசமாக்கிட்டாங்க. இன்னைக்கு அதே போல அந்த முத்துக்குமாரா அஜித் குமாரோட குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. இந்த நிகிதா சிவகாமி குடும்பத்தாலையும் அவங்க அண்ணன் ஒரு மோசடி பேர் வழி கவியரசு, அவரோட மனைவி, அவங்களோட மைத்துனர் பகத்சிங், இவங்க எல்லாமே மோசடி பண்ணி எங்களை விரட்டி விட்டது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு 5-6 ஆண்டு காலம் இந்த இது வந்துட்டு 2010-11 வந்துட்டு இவங்க மேல எல்லார் மேலேயுமே வந்துட்டு திருமங்கலம், கரூர் சைடு, கோயம்புத்தூர், மெட்ராஸ் இப்படி பல இடங்கள்ல அவங்க மேல கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுகளெல்லாம் நடந்ததுக்கு பின்னாடி அந்த பகத்சிங் அப்படிங்கிறவன் வந்துட்டு 2016-17 இருக்கும்னு நினைக்கிறேன். உசிலம்பட்டி பக்கம் கல்லூத்து பெருமாள்வட்டி அப்படிங்கிற பகுதியை சார்ந்த ஒரு நபர்கிட்ட வந்துட்டு பெட்ரோல் பங்க் லைசன்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட 8 லட்சம் ரூபா அப்புறமும் மோசடி பண்ணிருக்காங்க. ஏற்கனவே பல இடங்கள்ல மோசடி பண்ணி கோடிக்கணக்கில் பணத்தை சுருட்டிக்கிட்டு எங்களை எல்லாம் விரட்டி விட்டது மட்டும் இல்லாம அடுத்த 5-6 ஆண்டுகள் கழிச்சு அவங்க வந்துட்டு மோசடி பண்ணியிருக்காங்க. இதுகள் எல்லாமே வந்துட்டு இவங்க திட்டமிட்டு செஞ்ச சதி அல்லது மோசடி தான்.